Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டேஜில் 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் பார்க்க போகிறோம். ஹவு டு கெட் சென்டம் இன் பப்ளிக் எக்ஸாமுக்கான ஒரு ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டேஜில் 10th ஸ்டாண்டர்ட் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே பேப்பர் ப்ரெசன்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம் எக்ஸப்ட் சயின்ஸ் எஸ்எஸ். ஸோ அது 2 சப்ஜெக்ட்டுமே நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதை ஏன்னா நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து எல்லா வீடியோவும் சொல்லியிருக்கேன். நம்ம என்ன படிச்சிருந்தாலும் அதை ப்ரெசென்ட் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சால் தான் கட்டாயம் வந்து நல்ல மார்க் எடுக்கணும். ஸோ அதன் நோக்கம் தான் பேப்பர் ப்ரெசென்ட் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த எஸ்எஸ் பேப்பர் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கான பேப்பர் தான். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் பொறுத்தவரைக்கும் டேரெக்டாக பாயிண்ட்ஸ் எழுதினா போதும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 14 1 மார்க் ஆப்ஷன் 1லேருந்து 14 கொஸ்டின் நம்பர் போட்டு ஆப்ஷனோட எழுதி இந்த ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 14 1 மார்க்கு. ஸோ ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் கொஞ்சம் இதில் பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். 14 1 மார்க். நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 2 மார்க் ட்ரிபிள் என்டைன். ஸோ அப்படின்ற 2 மார்க் அதை மென்ஷன் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தா மார்ஷ் கொஸ்டின் நம்பர் 16 வந்து மார்ஷல் பிளான். ஸோ சைட் ஹெட்டிங் போட்டுட்டு அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் அண்டர்லைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ராமலிங்க அடிகளோட பார்த்தா ரிஃபார்ம்ஸு 17th கொஸ்டின் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் ஆஃப் பாளையக்காரர் தட் மீன்ஸ் கொஸ்டின் நம்பர் 18 அதையும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ என்னென்ன கொஸ்டின் சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து டாக்டரின் ஆஃப் லேப்ஸ்க்கான அந்த ரீஜன் என்னென்னு சொல்லி 19th 20th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ப்ளோவிங் ரிவர் வந்து என்னென்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா நர்மதா தபதி சபர்மதி. அதுக்கப்புறம் கொஸ்டின் 21 தான் ரிசோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்ற கான்செப்ட். ஸோ சைட் ஹெட்டிங் போட்டுட்டு ஸோ இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக எழுதியிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் பெருசாக எழுதுங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது ப்ரெசன்டேஷன். அதுக்கப்புறம் மைக்ரேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி 22 கொஸ்டின். ஸோ அதுலேயும் இதே மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணி விடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கொஸ்டின் வந்து டேரக்டாக எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் தமிழ்நாடு கம்பல்சரி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அதுவும் இதில் பர்டிகுலர் எம்ஜிஆர் பற்றி மென்ஷன் பண்ணி அதே மாதிரி பார்த்தா பிரைமரி எஜுகேஷன் ஐசிடிஎஸ் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணி சொல்லக்கூடியது அந்த கொஸ்டின். அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது வந்து ஃபில்லப்ஸு. ஸோ ஃபில்லப்ஸுக்கு வந்து டேரெக்டாக 5 out of 5 தெரிஞ்சுன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 ஃபில்லப்ஸுமே எழுதிக்கலாம். இது ஒரு பப்ளிக் கொஸ்டின் 29th. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணக்கூடியது வந்து சர்க்கம்ஸ்டான்ஸ் தட் டு த ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் 19th century. ஸோ அதுக்கான பாயிண்ட்ஸ் டேரெக்டாகவே நீங்கள் என்ன பாயிண்ட்ஸ் படிச்சிருக்கீங்களோ அதை வந்து டேரெக்டாக எழுதிக்கலாம். எஸ்எஸ் பொறுத்தவரைக்கும் பாயிண்ட்ஸ் சரியாக இருந்தால் தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். இதே மாதிரி சைட் ஹெட்டிங் போட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் ஈவேராவோட கான்செப்ட். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது இதில் பார்த்தா பாயிண்ட்ஸ் போட்டு முக்கியமான பார்த்தீங்கன்னா முக்கியமாக இருக்க பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக சைட் ஹெட்டிங்கில் வந்து அண்டர்லைன் பண்ணி விட்றோம். ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் புக்கில் படித்தாலும் சரி கைடில் படித்தாலும் சரி அந்த பாயிண்ட்ஸை கரெக்டாக எழுதுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து மேப்பில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ மேப்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ் எக்ஸாக்டாக இருந்தால் மட்டும் தான் இருக்கணும். ஸோ இதில் குறிச்சிருக்க பிளேஸ் எக்ஸாக்டாக இருக்கும். நீங்கள் ரெஃபர் இது ரஷ்யா, ஜப்பான், இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, மொராக்கோ. ஸோ 5 + 5 out of 5 வாங்கிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்து பெரியாரோட கண்டினியூஷன் வந்த கொஸ்டின். ஸோ பெரியார் ஈவேரா வந்து கொஸ்டின் வந்து ஆக்சுவலாக வந்து 8 மார்க் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. டேரெக்டாக எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தா மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி இருக்குது. மேஜர் சேலஞ்ச் அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதினா போதும். சம்டைம் பப்ளிக்கில் 5 பாயிண்ட்ஸ் 5 மார்க் கொடுத்தா நீங்கள் வந்து 7 பாயிண்ட்ஸ் இருக்கும். 7 பாயிண்ட்ஸும் டேரெக்டாக எழுதிருங்க. அதுக்கப்புறம் வந்து சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சிவிக்ஸ்லேருந்து. ஸோ அதுவும் பாயிண்ட்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. வந்து 5 பாயிண்ட்ஸ் டேரெக்டாக எழுதினா 5 மார்க் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அதுக்கான கண்டிஷன் 36ல் வரக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா 7 பாயிண்ட்ஸ் இருக்கும். 7 பாயிண்ட்ஸுமே மேக்ஸிமம் எழுதிருங்க. அதுக்கு 37 வந்து பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் தான் பார்த்தீங்கன்னா சிஎம் சீஃப். நான் பல டைம் சொல்லியிருக்கேன். ஸ்டேட்டுன்னு சொல்லும் போது சிஎம் கவர்னர் பண்ணி, சென்ட்ரல் சொல்லும் போது வந்து பிரசிடென்ட்டும் பிரைம் மினிஸ்டரும் இதில் வந்து கட்டாயம் பண்ணி. ஸோ இதில் வந்து பார்த்து சிஎம் கேட்டேன். அதே மாதிரி சைட் ஹெட்டிங் போட்டு இதே மாதிரி மென்ஷன் பண்ணி எழுதுனா கட்டாயம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 out of 5 வாங்கிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 39 வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன் அதுக்கான சைட் ஹெட்டிங் அதுக்கான என்னென்ன சைட் ஹெட்டிங்கில் அதாவது அதுக்கான பாயிண்ட்ஸ்லாம் இருக்கோ அது போல் இதே மாதிரி மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அதுக்கான கேரக்டர் ரொம்ப முக்கியமானது. ஒரு சிம்பிளாக தான் கொடுத்துருப்பாங்க பாயிண்ட்ஸ். அந்த பாயிண்ட்ஸ் எக்ஸாக்டாக எழுதினா ஃபுல் மார்க். அதுக்கப்புறம் டைம்லைன் இந்த ஸ்டூடெண்ட் நீட்டாக எழுதியிருப்பாங்க. டைம்லைன் வந்து முதல்ல என்னென்ன எழுத போகிறோம் அப்படின்றத முதல்ல வந்து மென்ஷன். ஒரு எக்ஸாம்பிள்னா முசோலினி இன்வேர்டு பற்றி எத்தியோப்பியா, அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார், பேட்டில் ஆஃப் பிரிட்டன், பேர்ல் ஹார்பர் இன்சிடென்ட், பேட்டில் ஆஃப் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து எண்ட் ஆஃப் த வேர்ல்டு. இது தவிர நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது ஃபஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1930s அதே மாதிரி 39 பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் டேபிள் 32 வந்து தேர்ட் ரவுண்ட் அதை மென்ஷன் பண்ணி எழுதிக்கலாம். சால் சத்தியகிரகம் எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச 5 யூனிட் எழுதும் போதும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் எக்ஸ்ட்ரா எழுதி விடுங்க. இதில் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 1 யூனிட் = 10 இயர் மார்க்காமல் எழுதிருங்க. ஸோ 5 out of 5 ஈஸியாக டைமில் எழுதலாம். அடுத்து நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 8 மார்க் கொஸ்டின் அது என்ன கேட்டுங்க தமிழாக பார்த்தீங்கன்னா சிவில் டிஸ்டர்பன்ஸ் மூவ்மெண்ட்ஸ் அந்த கொஸ்டின் தான் கேட்டுதான் டுவார்ட்ஸ்
பார்த்தா பூர்ணஸ்வாஜ்ன்ற ஒரு ஹெட்டிங் போட்டு அதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் இதில் நீட்டாக இருக்கும் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். ஸோ அதே மாதிரி நீங்களும் மென்ஷன் பண்ணி எழுதுங்க. அந்த இயரு, டேட்டு, அதே மாதிரி பார்த்தா பர்சன்ஸ் பற்றி கொடுத்துனா அதை மென்ஷன் பண்ணி விடுங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். டைரெக்டாக அதை எக்ஸாக்டாக இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் ஸோ ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணி இதே மாதிரி நீங்கள் எழுதினா 8 out of 8 எழுதலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அதுக்கான கான்செப்ட் என்ன சொல்லுறோ அதை மென்ஷன் பண்ணிங்க. கடைசியாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மேப்பு. இது அவுட்லைன் மேப்பாக இந்தியா மேப்பில் மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா பிளேஸுமே எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து அதை மென்ஷன் பண்ணி மார்க் பண்ணிங்கன்னா 8 out of 8 எடுத்துலாம். ஸோ ஒவ்வொரு பிளேஸுமே அதில் நம்ம வந்து பார்த்தா ஷேர் பண்ணி காட்டிருக்கோம், எங்கெங்கே மார்க் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா காட்டன் குரோவிங், அதே மாதிரி பார்த்து டெக்கன் பிளாட்டியூ, தார் டெசர்ட்டு, மவுண்டைன் ஃபாரஸ்ட் எல்லாமே மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஓவராலாக இதில் பார்த்த இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 10th standard எஸ்எஸ்க்கான ஒரு பேப்பர் பிரச்சனை. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பேப்பர் பிரச்சனை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அதுக்காக தான் நம்ம பேப்பர் பிரச்சனை அப்லோட் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா 10th standard பொறுத்தவரை நான் திருப்பி சொல்லக்கூடியது, நம்ம என்ன தான் எல்லாமே படிச்சிருந்தாலும் ஸோ படித்ததை ப்ரெசென்ட் பண்ணணும். அந்த ப்ரெசன்டேஷன் எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசியில் வந்து பேப்பர் பிரச்சனை அப்லோட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லணும், இந்த சமயத்தில் சயின்ஸ் ப்ராக்டிகல் வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து 1 more ரிவிஷன் இருக்குது. அதுக்குள்ளே இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி நீங்களும் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ப்ரெசென்ட் பண்ணிட்டு மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு அந்த ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், ஆஃப் இயர்லியில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுங்கள், ஆஃப்டர் நம்மளுடைய சேனல் போட்ட பேப்பர் ப்ரெசென்ட் பார்த்து நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணீங்க, இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க, எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் கேட்குறதுனா டைம் பார்த்தோன்னா கட்டாயம் நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போட்டிருக்கிற மெத்தட் எப்படி எழுதுனா கட்டாயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஹை மார்க்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாம். ஆல் தி பெஸ்ட். நான் திருப்பி சொல்லக்கூடியது எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 mark 5 mark 8 marks ஒரு வீடியோ போட்டுருங்க. அதில் இருக்க கொஸ்டின் ஒரு எக்ஸாக்டாக சொன்னால் ஒரு 75 5 marks இருக்குது. அதே மாதிரி 125 2 marks இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்களா இப்போதும் வரக்கூடிய பப்ளிக்கில் நல்ல மார்க்கெட்டு நிறைய சான்ஸ் இருக்குது. 1000 times படிக்கிறதில்ல, ஒரு டைம் படித்து எழுதி பாருங்கள். அதுக்கு தான் நான் சொல்லுவேன், எழுதி பார்த்து இதே மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ். சென்டம் வந்து டார்கெட்டாக வச்சு படிங்க. உங்கள் மீது நம்பிக்கை வைத்து படிச்சிங்கன்னா கட்டாயம் வந்து பப்ளிக் வந்து நீங்கள் கஷ்டப்படுறது வந்து ரொம்ப 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 எளிமையாக நிறைய சான்சஸ் இருக்குது. திருப்பி சொல்கிறது தான் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. கட்டாயம் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கிறது நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ, பாய்.